இப்போ ராஜராஜ சோழனுடைய சிலையை வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த வளாகத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது முயற்சித்தார். ஓகே. ஆனால் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அது 1000 வருஷ கால கோயில். ஸோ இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த அது கீழே வருது. ஸோ நீங்கள் வந்து அது எப்படின்னா அதுக்கு பேர் கன்சர்வேஷன், அதாவது இருக்கிறபடியே நீங்கள் பாதுகாத்து வரணுமே தவிர அதில் கலரை மாத்துறேன், நான் வந்து இது செய்வேன் புதுசாக அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுது புரியுது. ஸோ அதுதான் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தத்துவம் இது. ஸோ அவர் உள்ள வேணும். அதுக்கு வந்து இந்திரா காந்தியை கடுமையாக எதிர்த்தாங்க. அதெல்லாம் செய்யவே முடியாது, இந்த இதெல்லாம் இது பண்ணி பார்க்காதீங்க, தூக்கி போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அமைச்சராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் 3 நாட்கள் தஞ்சாவூர்லேயே அவங்க தங்கி தஞ்சாவூர் பகுதியெல்லாம் போய் பார்த்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இடத்த வந்து அவங்களுக்கு அந்த இடத்துக்கு மேலே அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல புரிதல் உண்டு. அதனால தான் 79 தஞ்சாவூர்லேருந்து அவங்க நிற்கவும் பார்த்தாங்க, இடைத்தேர்தலில் நிற்க பார்த்தாங்க. அது தனிக்கதை. ஸோ அந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இஷ்யூவாக அவங்களுக்கு வந்து முரண்பாடு வர ஆரம்பிச்சது. குறிப்பாக இது வந்து ஒரு பெரிய அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு, அவர் கூட சொன்னார், நான் முதல்வராக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு சிலையை கூட வைக்க முடியல, நான் விருப்பப்பட்ட இடத்துல வைக்க முடியல, அப்புறம் வந்து ஒரு வெளியில் தான் வைக்கணும்னு சொல்லி அந்த சிலை இருக்குது இன்னும் ஓகே தஞ்சாவூரில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து அது அப்படியே இதுவாக போயின்னு இருக்கு. அப்போது தான் இந்த எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சியை இவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா அந்த பைதன் இவங்க பொலிட்டிக்கலாக இவங்க வந்து 2 பேரும் 2 துருவங்களாக மாறிவிட்டார்கள். துருவ இடத்துக்கு போயாச்சு, இனிமேலாம் மீட்டிங் கிரவுண்டே கிடையாது. ஸோ அந்த அதுதான் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவர் கடுமையாக எதிர்க்க, அப்புறம் தென் இவர் தற்போதைய முதலமைச்சராக இவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு பல பேரும் சிறையில் போனாங்க. அது டிஎம்கேல பல பேரும் போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அந்த எமர்ஜென்சி இந்த சூழலில் தான் நடைபெற்றது. புரியுது புரியுது. இந்த அரசியல் சூழல்ல புரியுது.